to SheCooking. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பேரு hummus and falafel. இது வந்து ஒரு மெடிட்டரேனியன் ரெசிபி. ஃபர்ஸ்ட் ஹம்மஸ்க்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2 கப் குக்குடு சிக்பீஸ் எடுத்திருக்கேன். சால்ட் போட்டு குக் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து செசமி சீடு, இதை நல்லா வறுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் லெமன் ஜூஸ், கொஞ்சம் வாட்டரு, 1/4 கப் வந்து ஆலிவ் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து குமின் பவுடர் அண்ட் சால்ட். இப்போ ஹம்மஸ் எப்படி பண்ண போறதுன்னு சொல்லி காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜார்ல இந்த நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல செசமி சீட்ஸ், இது 2 டேபிள் ஸ்பூன் அதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து செசமி சீடையும் லெமன் ஜூஸையும் நான் ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செசமி சீடும் லெமனும் நல்லா கொஞ்சம் பிளெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த சிக்பீஸ் போட்டுட்டேன் 2 கப்பு. இது கூட இந்த கார்லிக் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த 1 டீஸ்பூன் வந்து குமின் பவுடர் அண்ட் சால்ட்டு, அப்புறம் அது கூட இந்த ஆலிவ் ஆயில். இது நல்லா வந்து நம்ம பிளெண்ட் பண்றப்ப கொஞ்சம் கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணணும். இப்போ ஹம்மஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரியான ஸ்டேஜில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆலிவ் ஆயில் போட்டு கார்னிஷ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போடணும். இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே போட்டு வைக்கணும். இப்போ வந்து ஃபலாஃபலுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு வந்து 2 கப்பு சிக்பீஸ் நைட்டே ஊற போட்டு ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து குக் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ண சிக்பீஸ். அதுக்கப்புறம் ஒரு 1/3 கப் ஆஃப் பார்ஸ்லி ஃபிளேக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4 கார்லிக் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு சாப்டு ஆனியன்ஸ். அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்பைசஸ் வேணும்னா 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் அண்ட் பிளாக் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து coriander பவுடர் அண்ட் குமின் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ வந்து ஃபலாஃபல் வந்து ஃப்ரை பண்ண போறதுக்கு முன்னாடி அந்த மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு காட்டுறேன். இந்த 2 கப் சிக்பீஸ் நல்லா சோக் பண்ணதை போட்டுட்டேன். அப்புறம் ஆனியன் சாப் பண்ணதை போட்டேன். அதுக்கப்புறமா இந்த கார்லிக்கு போட்டேன். அதுக்கப்புறம் இந்த பார்ஸ்லி ஃபிளேக்ஸ் போட்டாச்சு. இதில் நிறைய ஹெர்ப்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து கொரியாண்டர், நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். கொரியாண்டர் 1 கப் போட்டேன். இது வந்து மெக்சிகன் பெப்பர் 1 போட்டிருக்கேன். அது விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து குமின் பவுடர் அண்டு கொரியாண்டர் பவுடர் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த சில்லி பவுடர் போட்டாச்சு, சால்ட் அண்ட் பெப்பர், அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் சோடா, லாஸ்டா கடலை மாவையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஃபுட் ப்ராசஸரை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து ரொம்ப ஸ்மூத்தா அரைக்காம கோர்ஸா அரைக்க போறேன். டவ் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி கோர்ஸா தான் அரைக்கணும். இப்போ இப்படி கையில எடுத்து பாக்குறப்ப இப்படி உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இப்படி கரெக்டா வரணும். இந்த மாதிரி வந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டு ஃபலாஃபல் டவா எடுத்து இதில் போட்டு இதுக்குள்ள இப்படி பிளேஸ் பண்ணிட்டு இப்படி லைட்டாக தட்டணும். இதே மாதிரி மற்ற எல்லா ஃபலாஃபலையும் தட்டி வச்சுக்கணும் பிஃபோர் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி. இல்லை ஒரே அளவாக வரும். இப்போ வந்து ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி ஒரு பேனில், அதுக்கப்புறம் நான் இந்த ஃபலாஃபலை நல்லா சூடானோடனே ஒவ்வொன்றா போட்டு இப்போ எடுக்க போகிறேன்.
வெந்தோடனே இன்னொரு பக்கம் நல்லா அப்படி திருப்பி விட்டு நல்லா வேக விடும். இப்போ ஃபலாஃபில் நல்லா வெந்துருச்சு. மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ எடுத்து இந்த மாதிரி கூலிங் ரேக்கில் நம்ம ரெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஹமஸும் ஃபலாஃபிலும் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த 2 ஃபலாஃபில் எடுத்து இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த ஹமஸை கொஞ்சமாக எடுத்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபலாஃபில் எடுத்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதை டிப் பண்ணி சாப்பிடும். என்ஜாய்.